தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/3/2024 வியாழக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 3:26 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த நேரமும் கவலையிலே இருக்கிறவங்க யாரு? சில பேர் பாருங்க, எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேர்முறை சிந்தனைங்கிறது வராது, எதிர்முறை சிந்தனையிலே இருப்பாங்க. இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு மனக்குழப்பத்தினுடைய உச்சத்தில் இருப்பாங்க. அதாவது தசரதன் மாதிரியா, தசரதன் என்ன பண்ணாராம், வரம் கேட்க வந்தாங்க. வரம் கேட்ட போது, ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கான நல்கி புண்ணிய நதிகளாடி 7 ஆண்டில் வாவென்று எம்பினான்னு சொல்லி கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வரும். அந்த ராமன் காட்டுக்கு போய் சொல்லி பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும்னு வரம் கேட்ட போது தசரதன் எப்படி துடிச்சானோ, அது மாதிரியான கவலை எந்த நேரமுமே ஆட்கொள்றது யாருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 9 சந்திரன் தான் வீற்றிருக்க, ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்க, லக்னத்துக்கு 9ல் உன்னதமாய் 12 குளிகன் நிற்க, குளிகன் 12 நிற்க, சந்திரனும் சனியும் ஒன்று கூடி ஒன்பான் சார்ந்த இடம் வீற்றிருக்கும் ஜாதகருக்கு. சந்திரனும் சனியும் ஒன்று கூடி ஒன்பான் சார்ந்த இடம், அந்த சார்ந்த இடத்திலே வீற்றிருந்தால் வந்த பாவ கிரகங்கள் பார்க்குமானால், அதை பாவ கிரகம் போய் பார்த்துச்சுன்னா வறுமை வரும், எந்த நாளும் கவலை சேரும். 24 மணி நேரமுமே கவலையிலே இருப்பாராம். தந்த வரம் கேட்டவுடன் தசரதன் தான் தரணியிலே பட்ட துயர் இவருக்கு சேரும். அதாவது துயரம்ங்கிறது அளவில்லாத அளவு வந்துடுமா. சில பேர் கன்னத்தில் கை வச்சிருப்பாங்க, ஏன்னா கப்பல் கவுந்து போச்சா கன்னத்தில் கை வச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்படி எதுக்காக இருக்கு அப்படின்னா, சிந்தனையே எந்த நேரமுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு நம்ம நினைக்கிறதே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு ஒன்று உண்டு. மலைமலையடிகள் கூட ஒரு புக் எழுதியிருக்கிறார். நம்ம எது நம்ம அதிகமாக சிந்திச்சுக்கின்னு இருக்கமோ அது நடக்கும். பெருமைக்குரிய அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, கனவு காணுங்கள் அந்த கனவு நடைபெறும்பார். அது மாதிரி நீங்கள் நல்லதை சிந்திக்கணும், நல்லது நினைக்கணுங்கிறதுனால தான் தந்தை தொலைக்காட்சியில் எடுத்த உடனேயே நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்னு நான் சொல்றது வழக்கம். அது மாதிரி எந்த நேரமும் கவலையில் இருப்பவருடைய ஜாதகம் இப்படி இருக்கும். அப்படி இருக்குமே ஆனால் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பாருங்கள். அந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுபட நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக நேர்முறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் இந்த நாள். பொதுவாகவே உங்களுக்கு பொது வாழ்விலே இந்த மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனை கூட உங்களுக்கு உருவாகலாம். அது கைகூடுவதற்கான அறிகுறியும் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள். தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். மேல் முதலீட்டுக்கு கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். 10ஆம் இடம் உங்களுக்கு பலம் பெற்றிருக்கிறது. சனி இருப்பதனாலே கவலைப்பட வேண்டியதில்லை. யோகம் செய்யும் கிரகம் சனி. அவரோடு செவ்வாய் இருந்தாலும் கூட உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 9ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சுக்கிர சேர்க்கை. எனவே முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கின்ற நாளாகவே கருதலாம். முக்கிய புள்ளிகளை பகித்துக் கொள்ள வேண்டாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல்கள் இருந்தாலும் கூட இன்று உங்கள் குணமறிந்து ஒத்து வருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருக்கின்றார். யோசிக்காது செய்த செயல்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கலாம். கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டு முயற்சி செய்தவர்களுக்கு அதுவும் கூட கைகூடலாம். 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உண்டு. எனவே இருக்கும் இடத்திலிருந்து மாறலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். இந்த நாள் இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். மனக்கலக்கங்கள் அகலும். உத்தியோகத்தில் இருந்து இடர்பாடுகள் எல்லாம் விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் மாறி இனி கலகலப்புகள் உருவாக வழிபிறக்கும். குருவினுடைய பார்வை 2ல் பதிவதால் பொருளாதாரம் திருப்தியாகவே இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கூடும் நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறும். பதவி உயர்வு பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவே இருக்கின்றது. வாகன பழுது செலவுகளை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்கின்ற நாள். அது மட்டுமல்ல, வாழ்த்துச் செய்திகளாலும் வளம் காண்பீர்கள். நண்பர்களுக்கு நீங்கள் செய்த யோசனைகள், கொடுத்த யோசனைகள் மூலமாக அவர்கள் வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிப்பார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் மிகச்சிறந்த வெற்றி நடை போடப் போகின்றது. இன்று 6 குரு இருக்கின்றார். குருவின் பார்வை 2 பதிவதனாலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானம் 2 மடங்காக உயரலாம். வாழ்க்கை துணைக்கு கூட வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே, ஏதாவது நாம் முயற்சி செய்வோமா என்று நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அவர்களுக்கும் வேலை கிடைத்து உதவி வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அலைச்சல் கேட்டு ஆதாயம் கிடைக்காது. குறிப்பாக தெருவில் செல்கிற பொழுது கூட செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதனால் பிரச்சனைகள் வரலாம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக நேரிடுவீர்கள். அதே நேரத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று அமைதியை கடைபிடிப்பதே உத்தமம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருப்பதாலே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருவதற்கு முன்னரே செலவுக்கு காத்திருக்கும். திட்டமிட்ட காரியங்களில் சில மாறியும் போகலாம். குறிப்பாக நீங்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று ஏதேனும் ஒரு கணக்கு போட்டிருந்தால் அந்த கணக்கு நடைபெறாமல் போகலாம். திட்டமிடாமல் இருக்கின்ற காரியங்களில் 1-2 உங்களுக்கு வெற்றி பெறும். 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு என்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடுகின்ற நாள். வருமான பற்றாக்குறை அகலும். நினைத்தது நிறைவேறப் போகிறது. ராசியிலேயே 3க்கு அதிபதி செவ்வாய் இருக்கின்றார். சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவே இருக்கும். தள்ளிப்போன சில காரியங்கள் கூட இன்று தானாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகிறது. மீனராசி நேயர்களே, இன்று சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். அதே நேரத்தில் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு அவர்கள் மனதிலும் இடம்பெற்று நீங்கள் கேட்ட சலுகைகளை எல்லாம் வழங்குவார்கள். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று ஏதேனும் நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அயல்நாட்டு முயற்சியில் கூட ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய குருவை கும்பிடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.